Hi friends, welcome to this video. Last video la nama tuple na enna tuple oda example, tuple oda important notes paathirupom indexing la irundhu counting varaikum. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா creating tuple in Python. எப்படி create பண்றது? First நமக்கு ஒரு variable choose பண்ணனும், then close bracket. இந்த bracket தான் tuple ஓட brackets, இது important. அப்புறம் print கொடுக்கிறது. இதான் actually format. Example 10 5 2 நம்பர் கொடுத்தாச்சு உள்ள, இது வந்து இன்டீஜர். இப்போ டூப்புளோட ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன் p அப்படின்னு. இதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்க வேரியபிள். இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன், பிரிண்ட் p அப்படி கொடுத்தேன்னா இந்த அவுட்புட் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். 10 5 2. இதுதான் creating a tuple in Python. ஓகே, இப்போ indexing. It is a data structure technique to effectively retrieve information from a data structure in Python. Several data types support indexing. நம்ம போன வீடியோலயே பார்த்தோம் இல்லையா இண்டெக்ஸிங்னா எப்படின்னு. இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், 10 5 2 பார்த்துருக்கோம். இப்போ 10ஓட இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னா 0, 5ஓடது 1, இது வந்து 2. இப்போ 5ஓட பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம 1 அப்படின்னு சொல்லுவோம். எது மூலியமானா இண்டெக்ஸிங்னால. இட் இஸ் எஃபெக்டிவ்லி ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான். செவரல் டேட்டா டைப் சப்போர்ட் இண்டெக்ஸிங். இதுதான் இண்டெக்ஸிங். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸ்லைசிங். இட் இஸ் அ டெக்னிக் இன் விச் வி யூஸ் த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். இதுதான் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் டு கெட் த ரேஞ்ச். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இப்போ 1 to 2 1 to 8 அப்படின்னா அதோட ரேஞ்சஸை கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஸ்லைசிங். அதை எப்படி வந்து அவங்க டினோட் பண்ணுறாங்கன்னா is2 மார்க்கில் டபுள் சைடு கோலன்ஸில் நோட் பண்ணுறாங்க. டு கெட் த ரேஞ்ச் ஆஃப் அ எலமெண்ட் ஃப்ரம் அ டூப்பிள் ஆர் எனி அதர் டேட்டா டைப். டூப்பிளாக இருக்கலாம், லிஸ்ட்டாக இருக்கலாம், டிக்ஷனரியாக இருக்கலாம், எனிதிங் இட் மே பி. அதில் வந்து ஸ்லைசிங்னா ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது. தட் சப்போர்ட் இண்டெக்ஸிங் ஃபார் ஆக்சஸிங் எலமெண்ட். இது வந்து இண்டெக்ஸை சப்போர்ட் பண்ணும் ஃபார் ஆக்சஸிங் த எலமெண்ட். ரேஞ்ச் வில் சப்போர்ட் த இண்டெக்ஸிங். ஓகே, இது ரெண்டு தான் ஆக்சஸிங் எலமெண்ட் இன் அ டேட்டா இன் அ டூப்பிள். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆக்சஸிங் எலமெண்ட் இன் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். A 10 20 30 இண்டெக்ஸ் நம்பர் 0 1 2. இப்போ பேக் வைஸும் நம்ம எழுதலாம். -1 -2 -3 -1 அப்படின்னு நீங்கள் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் 30 தான் வரும். 2 அப்படின்ற இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் 30 தான் வரும். இப்போ உனக்கு என்ன வேணும்னா 2ஓடது வேணும். அப்போ A இந்த ப்ராக்கெட்டில் நீ 2 கொடுத்தேன்னா உன்னோட அவுட்புட் என்ன வரும், 30. கரெக்டாக வந்துருச்சா? இப்போ ஏல -1 கொடுத்துருக்க. -1 என்ன சொன்னேன், -1 கொடுக்கலாம், -2 கொடுக்கலாம், -3 கொடுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ -1னாலும் 30 தான் வரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்லைசிங் பார்க்கலாம். b is equal to சொல்லிட்டு நான் 1லேருந்து 9 வரைக்கும் டூப்பிள்குள்ளே கொடுத்துருக்கேன். பிரிண்ட் b கொடுத்துருக்கேன். அப்படியே தான் அவுட்புட் வரும் நம்மளுக்கு 1லேருந்து 9 வரைக்கும். ஓகே, இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போது பின்னு நான் கொடுத்துட்டு 0 to 8 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? 0 to 8னா நம்ம முதல் இண்டெக்ஸ் நம்பரை பார்க்கணும். 0 1 2 3 4 5 6 7 8. 0 to 8ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு 8 நம்பரை எடுத்துக்கிறோம். அது என்னென்னா 0லேருந்து 8 வரைக்கும். 8 வரைக்கும்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறது, அதாவது 8க்கு முன்னாடி வரைக்கும். இது வரைக்கும் இண்டெக்ஸ் நம்பரில் 8க்கு முன்னாடி வரைக்கும். இப்படி தான் நம்ம ரேஞ்சை எடுக்கணும். அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 1லேருந்து 8 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த 9 வரல இல்லையா? இப்போ -8 அப்படின்னா என்ன, நம்ம லாஸ்ட் எடுக்கிறது அதே தான் வரும். -8னா -8 -7 -6 -5 -4 -3 -2 -1 அப்படின்னு வரும். இங்கே நம்ம எதில் எடுத்திருக்கோம், -8லேருந்து நம்ம எண்டிங்கை எடுக்கவே கிடையாது. எண்டிங் எடுக்கவே இல்லை. அப்போனா நம்ம 2லேருந்து 9 வரைக்கும் எழுதணும். 2லேருந்து 9 வரைக்கும் எழுதணும். இதான் வந்து ரேஞ்ச். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். இது வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதுனா யூ கேன் டெஃபினெட்லி கெட் அ குட் ஸ்கோர். இது வந்து எக்ஸாமுக்கான நோட்ஸ் தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, தேங்க்யூ.